sacrifice is necessary for higher levels of achievement. ரொம்ப மாதத்துக்கு கழிச்சு நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி வந்து இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். நான் பண்ணுறது தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால திஸ் இஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் படி ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, என் பேர் லோகஜித். I make this videos to help young men achieve their goals, their purpose and everything else. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து how to make sacrificesனால் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. கோல் இல்லைன்னா நீங்கள் எப்போயே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். அது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் செகண்ட், sacrifices எப்படின்னா, சாக்ரிஃபைஸ்னால் வந்து நான் சொல்கிறது நல்ல விஷயத்தை இல்லை, கெட்ட விஷயங்களை. ஏன்னா யூஸ்வலாக வந்து நல்ல விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா கெட்ட விஷயத்தை விட்டுட்டு தானே வந்து நல்ல விஷயத்துக்கு போக முடியும் நம்மளால். ஏன்னா வந்து அந்த பாரத்தை நம்மளால் தூக்கிட்டே எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே போயிட்டுருக்க முடியாது. ஸோ அதனால் எப்படி வந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட், ஹவ் டு ஃபைண்ட் யுவர் பர்பஸ். இதை நான் வந்து இதை பற்றி நான் ரொம்ப நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன். பட் சிம்பிளி சார் அதை பற்றி நான் வந்து ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ சிம்பிளி சார் பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாமல், நோ இன்ஸ்டாகிராம், நோ வீடியோ கேம்ஸ், நோ போனோகிராஃபி, நோ ஜங்க் ஃபுட்ஸ், நோ என்டர்டெயின்மெண்ட், நோ மியூசிக், இது மாதிரி தான் நான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதனால தான் வந்து என்னால் என்னோடய ஹையர் லெவல்ஸ் ஆஃப் பர்பஸ், என்னோடய ஹையர் லெவல்ஸ் ஆஃப் காலிங் வந்து என்னால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது மாதிரி வந்து 2-3 வாரம் இது வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி அது ஒரு ஃபுல் லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். அது வந்து ஃபுல் லைஃப் ஸ்டைலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி அது வந்து உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே. பட் இஃப் யூ கான்ட் ஃபிக்ஸ் ஏ பர்ஃபெக்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் லைன், ஒரு கரெக்டாக வந்து ஒரு 3 வாரத்துக்கு அது மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த டைம்ஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமை வச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த வேலைனாலும் பண்ணலாம். ஃபுல் பிஸியாக இருக்கிறத விட டேக் யூர் டைம். லைக் யோசிச்சு பார்க்கணும். மோஸ்ட்லி சைலன்ஸில், டார்க் ரூமில். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணேன்னா வந்து என் ரூம் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ரூமில். இல்லைன்னா டே டைமில் யூஸ்வலாக வந்து நடந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் வந்து நான் என்னோடய பர்பஸை கண்டுபிடிச்சேன். அது மாதிரி நீங்கள் பண்ணுறது, அதான் என்னோடய ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்னென்னா, கரெக்டாக எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். கரெக்டாக ஒரு நான் 12th படிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் 12th படிச்சுட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா வந்து நான் ஆரம்பித்தது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஹேபிட்டாக ஆரம்பித்தது வந்து ஒரு ஒர்க் அவுட்ஸ் தான். ஆப் ஒர்க் அவுட்டோட ஆரம்பிச்சுட்டு, ஆப் ஒர்க் அவுட் போட்டால் மட்டும் பத்தாது, ஃபுல் பாடியும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் நல்லா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அத்லெட்டிக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்து நான் கற்றுக்கிட்டு, அது மாதிரி நான் வந்து மேலே லெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில். பிகாஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் அ லைஃப் ஸ்டைல், இட் இஸ் லைஃப். இது வந்து நீங்கள் இட் இஸ் லைக் அ லைஃப் ஸ்டைல் பை சாய்ஸ். உங்களுக்கு அது சூஸ் பண்ணலைன்னா திஸ் வீடியோ மைட் நாட் பி ஃபார் யூ. பட் இஃப் யூ சூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கான்ஷியஸ்லி, ஆர் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டார்ட், அது மாதிரி தான் ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்லி ஃபியூ பீப்புளை நான் மென்ஷன் பண்ணலாம், அப்புறம் சொல்கிறேன். இதுமாரி வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். நான் வந்து இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ எனிவேஸ், நான் வந்து இது மாதிரி வந்து ஒரு ரொம்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் தான் இருந்தேன். இந்த மீன் டைம் ஐ வாஸ் இன் ஒர்க் அவுட் செஷன்ஸ், ஐ வாஸ் ஸ்டடியிங் ஃபயராக நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் என்னால் வந்து வேறு ஒரு பர்பஸை கண்டுபிடிக்க முடியல. மை ஒன்லி கிவன் பர்பஸ் வாஸ் a ஸ்டூடெண்ட். ஆனால் வந்து ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு டெம்ப்ரரி பர்பஸ் தான். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால் வந்து இது வாழ்க்கை முழுக்கவாக இருக்க முடியும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்மாக ஒரு 10 வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு டெய்லி விஷுவலைசேஷன், சன்செட்டில், சன்ரைஸில், இது மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது மாதிரி தான் என்னால் என்னோடய பர்பஸை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இது மாதிரி எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு 2 வாரத்துலேயே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஆக்சுவலி பார்த்தா. ஏன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்களால் வந்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு சுத்தமாக தெரியலன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறீங்க. பட்
you will only find out if you don't get distracted by the outer noise. Obviously social media, எல்லா சோஷியல் மீடியாவும் தான், ஈவன் யூடியூப் ஃபார் தட் மேட்டர், என்டர்டெயின்மெண்ட் கான்டென்ட்டை எஜுகேஷ்னல் கான்டென்ட்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அந்த ஒரு நல்ல டைம்ஸை வந்து உங்களால் ஆல்கமைஸ் பண்ண முடியும். யூனோ சோஷியல் மீடியா யூ கேன் யூஸ் இட் எஸ் எ வெப்பன். வீடியோ கேம்ஸ் வந்து நீங்கள் பர்பஸ் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நோப், இது மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால தான் போனோகிராஃபி ஆப்வியஸ்லி அதை வந்து நான் சொல்லணும்னு சொல்லிகிட்டே வந்து எனக்கு விரும்பலைன்னா ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் அதை பார்க்காம தான் இருக்கிறது. ஈவன் ஆஃப்டர் யூ ஃபைண்ட் யூர் பர்பஸ் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. அதை நான் நோ நீட் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன், மேபி இந்த லேட்டர் வீடியோஸ். ஸோ அதனால் இது மாதிரி வந்து நான் வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கும்போது சடனாக ஒரு சன்செட்டில் நடந்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்பெசிஃபிக்கான மூமெண்ட்ஸை சொல்கிறேன். இந்த நேரத்தை என்னால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. I was in 12th standard. I was studying, and also after studying I was walking around in the sunset நேரத்தில் terrace-ல I was walking around when suddenly when I was visualizing it hit me. I started visualizing movies like Kung Fu Panda and then Boss Baby. Man, some of those classic examples. Like these movies, they are animation movies, and also they are meant to teach you some actual values, and they are meant for kids, man. They are meant for kids. Those kids can't even understand a shit, and these people are making animation videos so damn brilliant. Like it is filled with wisdom, actual wisdom. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ஒரு அதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுற மாதிரி வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் தட்ஸ் த மொமெண்ட் when I found my purpose. எப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோரிஸு சொல்கிறது, அது வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டோரியாக மாற்றுறது. அந்த அனிமேஷன் ஸ்டோரியால் மற்றவங்க வந்து அது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே வருது. வாவ், அந்த டைமில் தான் வந்து நான் அதை யோசித்தேன். அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஐ வாஸ் ஜேர்னலிங் இட். ஸோ அதனால ஐ இம்மோர்டலைஸ்ட் இட். இதான் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷன்ஸு உங்களுக்கு பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நோ நெக்ஸ்ட் இஸ் சாக்ரிஃபைஸ், த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ அதனால் யூ ஃபவுண்ட் யுவர் பர்பஸ், யூ ஃபவுண்ட் யுவர் லாங் டேர்ம் பர்பஸ். 10 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. இட் இஸ் த ஒர்க் யூ வாண்ட், இட் இஸ் த ஒர்க் த வேர்ல்ட் நீட்ஸ், இட் இஸ் த ஒர்க் தட் யூ கேன் மேக் மனி வித், இட் இஸ் த ஒர்க் தட் யூ ஆர் குட் வித். இந்நாலுமே சேர்ந்து இட் இஸ் கால்டு இக்கிகாய். டு ஃபைண்ட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ், நீங்கள் வந்து இக்கிகாய் புக்கை வந்து உங்களால் படிக்க முடியும். Speaking of which, you can read a lot of books. I have a lot of book recommendation. Like இதை டக்குனு பாருங்களேன், அதுதான் என்னோடய புக் கலெக்ஷன். ஏன்னா என்கிட்ட யூடியூப் சீக்ரெட்ஸ் இருக்குது, பகவத்கீதையே இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரி, அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஃபிக்ஷன் புக், நான் ஃபிக்ஷன் புக் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அதை படிப்பேன்னா நோப் நோப்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. I read e-books. இப்போ கரண்டாக I'm reading Purity is Power. ஸோ எனிவேஸ் இது மாதிரி இக்கிகாய் புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த இக்கிகாய் புக்கில் உங்களால் உங்களோட உண்மையான பர்பஸும் வந்து உங்களால் கண்டுபிடிக்கிறது. ஸ்பெசிஃபிக்கான ஆக்ஷன்ஸை நான் சொல்கிறத விட அவங்க சூப்பராக சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் ஆப்வியஸ்லி தே ஆர் லைக் லாட் மோர், லைக் 2 times 3 times more older than me. I'm like 19-year-old man. இப்போ நீங்கள் என்னை விட அதிகமாக வயசு இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி உங்களால் வந்து என்கிட்டேருந்து இது மாதிரி அட்வைஸை கேட்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு லைட்டாக ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ வுட் அட்வைஸ் அகெயின்ஸ்ட் இட் பிகாஸ் well we all are trying to be students here, you know. For our student mindset is always the best thing that can ever happen to you. ஸோ இது மாதிரி
உங்களோட பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இக்கிகாய் புக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது sacrifices, because you want to be as free as possible. ஏன்னா freedom in this case is being able to do your good works, the works that you actually want, without any distraction, without any like external work, because without any authority stuff. அதாவது நான் what I'm trying to describe here is school work, college work. இது வந்து ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். இது கம்ப்ளீட்லி என்னால் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் வந்து அதை கம்ப்ளீட்டாக அதுலேயே இருங்க, உங்களோட பர்பஸை டோட்டலாக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் யூ கேன் நெவர் ரியலி லிவ் அ ஹாப்பி லைஃப் ஆஃப்டர் சாக்ரிஃபைஸிங் யுவர் பர்பஸ், ஆஃப்டர் சாக்ரிஃபைஸிங் யுவர் ட்ரீம்ஸ். இது ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் லெட் மீ இம்மோர்டலைஸ் திஸ் இன் யூ. இது வந்து let that sink in your mind. So sacrifices, யூஸ்வலாக வந்து நான் பேட் விஷயத்தை, கெட்ட விஷயத்தை தான் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுவேன். சிம்பிளி said, கெட்ட விஷயங்கள் மீன்ஸ் எதெல்லாம் வந்து திஸ் ஆர் ஆக்சுவலி பேட் ஃபார் யுவர் ஹெல்த், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் லைஃப், எவ்ரி திங் எல்ஸ். பேட் ஸ்டஃப், அதே சமயத்தில் நியூட்ரல் ஸ்டஃப் கூட. இந்த டெம்ப்ரரியாக நீங்கள் உங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு அப்சஷன் பீரியட் வரணும் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் நீங்கள் தூங்கினாலும் வந்து இதை பற்றி தான் யோசிக்கணும், எழுச்சிக்கும் போது கூட இதை பற்றி தான் யோசிக்கணும். ஸோ இது ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும்ல, ரொம்ப நிறைய விஷயம் இல்லை, ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை பற்றியே வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது மற்றதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி அது டிஸ்ட்ராக்ஷனாக தான் தோணும். ஏன்டா என்னோட பர்பஸ் வேலையே பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி உங்களோட ஸ்ட்ராங்காக உங்களோட பர்பஸ் இருக்கணும். அது மாதிரி தான் வந்து நீங்கள், அதுக்காக தான் வந்து அந்த ஒரு மாதம் அந்த கேப் இருக்குது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட பர்பஸை. பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு பி அப்சஸ்ட் வித், பிகாஸ் திஸ் இஸ் வாட் சக்ஸஸ் ஃபீல்ஸ் லைக். தெர் இஸ் லைக் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், நாட் ஓன்லி சக்ஸஸ் பட் கிரேட்னஸ் டூ, பிகாஸ் யூ ஆர் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் பேட் ஸ்டஃப் டு கெட் டு த டாப் லெவல். லைக் திங்க் ஆஃப் இட் அஸ் எ மவுண்டெயினோட டாப்புக்கு நீங்கள் கிளைம் பண்ணோம். Obviously you have to remove some of that extra snacks. Obviously you have to sacrifice some of those snacks that can actually cost you your health. Obviously you have to sacrifice some of those unused equipments. ஏன்னா வந்து obviously deadweight நம்மளுக்கு தேவைப்படாதுல்ல. ஸோ இது மாதிரி தான் வந்து உங்களோட லைஃபே இருக்கும். ஆல்மோஸ்ட் லைஃப் is when you climb up the mountain to reach the top, or you journal around the journey across a road full of obstacles. இது மாதிரி தான் வந்து யூஸ்வலாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் யூ வாண்ட் டு பி as free as possible. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தரும்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. மேபி தட்ஸ் ட்ரூ, மேபி ஓகே. பட் நீங்கள் சொல்கிறது வந்து மேபி ஒரு 10% இருக்கலாம். பட் த மீதி 90% ஆஃப் த டைம் இட் இஸ் மேஜர் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வீடியோ கேம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. வை நாட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப் வித் புக்ஸ்? ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் உங்களோட ஒவ்வொரு ஹேபிட்ஸும், ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸும், பிகாஸ் யூ டன் யுவர் இன்னர் ஒர்க். ஏன்னா வந்து அந்த டோபமைன் டீடாக்ஸில் அது பை த வே அந்த பர்பஸ் கண்டுபிடிக்கிற டைம்ஸை வந்து டோபமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் மோர் டீட்டெயில்ஸ் செக் அவுட் மை ஓல்டர் வீடியோஸ். டோபமைன் டீடாக்ஸ் பண்ணும்போதே வந்து உங்களோட இன்னர் ஒர்க்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. உங்களோட மைண்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகும், நீங்கள் நல்ல யோசனைகளை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் வந்து பியூர் ஆகும், உங்களோட ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங் ஆகும், உங்களோட உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். இதுமாதிரி ரொம்ப நிறைய விஷயம் ஆகும். நவ் தி எக்ஸ்டர்னல் ஸ்டஃப், என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதி பார்த்துட்டு எதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பர்பஸ்க்கு அது கிட்ட எடுத்துகிட்டு போகும், எதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட பர்பஸ்லேருந்து அது தூரமாக எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். Like top things you have to sacrifice right now
இஸ் சோஷியல் மீடியா. ஃபஸ்ட்டு விஷயம் சோஷியல் மீடியா. செகண்ட் விஷயம் போனோகிராஃபி. மேபி வந்து இது நாட் ஃபார் எவ்ரி ஒன்னு, like I'm targeting men right now. You know, we young men, we are full of testosterone. We want to fuck around. We want to have sex, everything. Like இந்த ஒரு செக்ஸ் ட்ரைவ் உங்களுக்கு ஒன்று இருக்குது. அது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உங்களோட லைஃப்பில். தட் இஸ் போனோகிராஃபி. இது வந்து நீங்கள் டோட்டலாக கட் ஆஃப் பண்ணால் தான் உங்களால் உங்களோட பியூரிட்டியை உங்களால் ரீகெயின் பண்ண முடியும். உங்களோட மைண்டை வந்து உங்களால் கிளென்ஸ் பண்ண முடியும். யூ கேன் ஸ்டாப் சின்னிங் மேஜர் டைம். இதுமாரி ரொம்ப நிறைய விஷயம் இருக்கும். இதை I'll make more detailed videos later. வீடியோ கேம்ஸ். உங்களோட வர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பதில் உங்களால் உங்களோட ரியல் லைஃப்பில் டெவலப் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சில மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ்லாம் வச்சுட்டு கூட ஒரு சில டைம்ஸ்லாம் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கேன். மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஐ அட்மிட் மை ஃபால்ட் டு யூ. நவ் இட் வில் சேஞ்ச். ஜங்க் ஃபுட். உங்களால் உங்களோட ஜங்க் ஃபுட்டில் வந்து அவ்வளோ நிறைய கான்சன்ட்ரேஷன் வச்சு சாப்பிட்றதுக்கு பதில் உங்களோட ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது இப்போ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்புறம் வந்து உங்களோட சுப்பீரியர் ஃபிசிக் வரும். அதுக்கப்புறம் உங்களோட சுப்பீரியர் ஹெல்த் ஆகும். ஆப்வியஸ்லி யூ வில் பி இம்யூன் டு லாட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதை பற்றி செகண்ட் பார்ட் ஒரு வீடியோ வரும். ஸோ அதனால் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்ஷனபிள் ஸ்டெப் மிஸ் பண்ணிடாமல் பண்ணிடுங்க. உங்களோட ஆக்ஷனபிள் ஸ்டெப் இஸ் நவ். இஃப் யூ டோன்ட் நோ யுவர் பர்பஸ் yet, டோபமைன் டீடாக்ஸ் வீடியோ என்னோட வீடியோவை பார்த்துட்டு ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை வந்து அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதில் டீட்டெயில்டாக ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஆக்ஷனபிள் ஸ்டெப் நம்பர் 2, இஃப் யூ நோ யுவர் பர்பஸ், டெய்லி விஷயம் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுவீங்க லீவ் நாளில். இஃப் யூ ஆர் இன் காலேஜ், இஃப் யூ ஆர் இன் ஸ்கூல் டைம்ஸில் வந்து நீங்கள் ஸ்கூல் டைம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஆரம்பித்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். லீவ் டைமில் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா எழுதி பார்த்துட்டு எதெல்லாம் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் உங்களோட பர்பஸ் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும், எதெல்லாம் நீங்கள் எந்தெந்த குட் ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்பஸ்க்கு கிட்ட உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் we'll meet you at the next video. Get down, get up again, and improve.